ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாத பலன்கள். குரு பயிற்சி பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே மிகவும் விரிவாகவும் விளக்கமாக விட்டுள்ளோம், பார்த்து கொள்ளுங்கள். மிக விரைவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ராகு கேது பயிற்சி விடவுள்ளோம். பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் ராகு கேது பயிற்சி வெளியிடவுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கன்னிராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் புதன் 7 நீச்சபங்க ராஜயோகத்துடன் இருக்கின்றார். அவருடைய பார்வையும் 7 இருக்கக்கூடிய சனி சுக்கிரனுடைய பார்வையும் 1ஆம் வீட்டிற்கு கிடைக்கின்றது. ஆரம்பத்திலே 9இல் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் 1ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் சகல விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. சுக்கிரனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் பெரிய அளவிலே பலத்தை தரும். ஆனாலும் 18ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் 12க்கு செல்வார். ஆனால் 6ஆம் தேதிக்கு பிறகு 7 இருக்கக்கூடிய புதன் பகவான் மேஷத்திற்கு வருவார். அங்கே உச்ச சூரியன் இருப்பார். ஆக 1ஆம் வீட்டு பலன் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழுக்கு எந்த விதமான சங்கடமும் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு வராது என்பது தெளிவு. அதே வேளையில் மேஷத்தில் 8இலே மறைந்தாலும் புதன் மறைவது நன்மைதான். மறைந்த புதன் நிறைந்த தனம் உச்ச சூரியனுடன் இருக்கின்றார். அவருக்கு பிடித்த நண்பரோடு 23ஆம் தேதிக்கு பிறகு 8இலிருந்து அவர் 9இலே வருவார். அவருக்கு வீடு கொடுத்த 9இலே அவருக்கு அற்புதமான இடம். அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன் உச்சம் என்பதனால் மாத பிற்பகுதியில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிகப்பெரிய யோக பலன்கள் காத்திருக்கிறது. அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் 1ஆம் வீட்டு பலன் மாத பிற்பகுதியில் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு. அதே வேளையில் 9இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 10இலே மாறவும் இருக்கின்றார். 7இல் இருக்கக்கூடிய ராகு பகவான் 6இலே வர இருக்கின்றார். அவரை குரு பகவான் பார்வை செய்தால் மிகப்பெரிய சாதகமான பலன்கள் பல வகையில் நீங்கள் வரக்கூடிய காலங்களிலே கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதே அடிப்படை உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சுக்கிர பகவான். அவர் 7இலே உச்சமடைந்திருக்கின்றார். ஆரம்பத்திலே 14ஆம் தேதி வரை உச்ச சூரியன் விரையாதிபதி சூரியனுடைய பார்வையும் 11இல் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் 2ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. ஆனாலும் 2ஆம் வீட்டு அதிபதி அங்கு சாதகமாக இருப்பதனால் பல விதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு பக்கம் விரையாதிபதியும் 8 செவ்வாயும் பார்ப்பதனால் தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற மன நிம்மதியை இழப்புதல், உங்கள் சொல்லாலும் செயலாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 10இலே அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதால் நிலைமை சீராகும். 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய பார்வை மறையும். அப்போது குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும். இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் உங்கள் சொல்லில் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் நன்மையை சொன்னாலும் அது தீவையாக போகும். நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத சொற்களை விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதால் சொல்லிலும் பணத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைந்து இருப்பதினால் குடும்பத்தில் சந்தோஷம், தனப்பிராப்திக்கு எந்த விதமான தங்குதடையும் இல்லை. ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் பலவிதமான நல்ல சந்தோஷமடையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாவதற்கு கூடுதலாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அவர் 11இலே வலிமையாக இருக்கின்றார் நீச்சபங்கத்தோடு. இருந்தாலும் அவர் நீசமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில சுபவிரயங்கள் இளைய சகோதரிகள் மூலமாக ஏற்படலாம். அல்லது அவர்கள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ தொழிலுக்காகவோ படிப்புக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அவர் நீசபங்கமாக இருந்தாலும் அவருடைய 11ஆம் வீட்டில் செவ்வாய் என்பது சிறப்பு. ஆனால் நீசம் என்பது ஒரு சில பலக்குறைவை உண்டாகும். உங்களுக்கே உங்கள் மீது ஒரு சில நேரத்தில் நம்பிக்கை இல்லாமலும் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம். நீங்கள் எதிலும் தைரியத்தை இழக்கக்கூடாது. எதிலும் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. ஆரம்பத்தில் குரு பகவானுடைய பார்வை 14ஆம் தேதி வரை கிடைக்கும். பிறகு குரு பார்வை 9இலிருந்து 10க்கு சென்ற பிறகு குரு பார்வை கிடைக்காது. ஆனால் நீங்கள் இளைய சகோதரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதிலையும் நீங்கள் துணிச்சலை தன்னம்பிக்கை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. அப்படி இருந்தாலே 3ஆம் வீட்டால் மூலமாக எந்த விதமான பெரிய சங்கடமும் வராது என்பதே அடிப்படை விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் குரு பகவான். அவர் ஆரம்பத்திலே 9இல் இருக்கின்றார். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10இலே மாறிவிடுவார். அவருடைய பார்வை 4ஆம் வீட்டிற்கு நேராக கிடைக்கும். 7 இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வையும் 10ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டிற்கு கிடைத்தாலும் குருவினுடைய தான் வீட்டை தானே பார்ப்பதனால் 4ஆம் வீடு பெரிய பலம் அடைகின்றது. கடந்த காலத்தில் 4ஆம் வீட்டிற்கு 6இலே மறைந்திருந்த குரு பகவான் உடல் ஆரோக்கியம், படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இளைய தலைமுறைக்கு படிப்பில் தங்கு தடை, அரியர்ஸ், தாய்க்கு உடல்நல குறைவு, வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சிக்கல், புதிய வீடு கட்டிக்கொண்டு பாதியிலே நிற்பது, வாகன பிரச்சனை என்று 4ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான சங்கடங்களை சந்தித்த நீங்கள்
இனி வரக்கூடிய காலங்களில் 4ஆம் வீட்டின் மூலமாக முழுமையான ராஜயோகத்தை அனுபவிப்பீர்கள். வீடு, வண்டி, வாசல் யோகங்கள், படிப்பில் தங்குதடை மீறி அரியர்ஸ் வைத்திருந்தால் அது எல்லாத்திலும் நீங்கள் கிளியர் செய்வது, தாயினுடைய உடல் ஆரோக்கியம், புதிய வீடுக்கு குடிபோவது போன்ற சகல விதமான நன்மைகளும் 4ஆம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய 14ஆம் தேதிக்கு மேல் கட்டாயம் உங்களுக்கு வாய்ப்புகள் பூரணமாக கிடைக்கும் என்பது தெளிவாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சனி பகவான். அவர் 7 இருக்கின்றார். ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வை 5ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது, அது நன்மை. மாதம் முழுக்க 5ஆம் வீட்டிற்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கிறது, அது தீமை. பிள்ளைகள் வகையிலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலும் பற்றி உங்களுக்கு கவலை இருக்கும். சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி சரியில்லை என்றால் பிள்ளைகள் மூலமாக கவலைகளும், ஒரு சிலருக்கு அவப்பெயரும், ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. ஆக 5ஆம் வீட்டு அதிபதி 7 திக்பலம் அடைந்தாலும் 18ஆம் தேதி வரை அவர் ராகு கேதுவுடன் சேர்ந்திருப்பதனால் ஏதோ ஒரு மனசு கவலைகள் உங்களுக்கு வாட்டும். 18ஆம் தேதிக்கு பிறகு ராகுவை விட்டு விலகி அவர் ராகு 6க்கு வந்துவிட்ட பிறகு 5ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். செவ்வாயினுடைய பார்வை 5ஆம் வீட்டிற்கு பெரிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. சாதகமாக இருந்தால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு அத்தனை செலவுகளும் சுபவிரிய செலவுகளாக ஆகும் என்பது தெளிவான உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சனி பகவான். அவர் 7 இருக்கின்றார். 18ஆம் தேதிக்கு பிறகு 6 வரக்கூடிய ராகுக்கு குரு பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் 6ஆம் வீட்டின் மூலமாகவும் ஏற்படக்கூடிய தங்கு தடைகள், வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை, உடல்நலிவெல்லாம் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகி பெரிய 6 வரக்கூடிய 6 வந்திருக்கக்கூடிய ராகு, அதுவும் குறிப்பாக குரு பார்வை அடைந்த ராகு பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுப்பார். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். எடுக்கின்ற காரியங்களில் மிக பெரிய அளவிலே வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய விருப்பமுடையவர்களுடைய கனவுகளும் ஆசைகளும் பூர்ணமாக நிறைவேறும் என்பதே உண்மையாகும். உடைய ராசிக்கு 7 கூடியவர் குரு பகவான். அவர் 9 கூடியவர் 7 9 7 பரிவர்த்தனை. இது அற்புதமான பரிவர்த்தனை. இதன் மூலமாக கணவன் மனைவிகள் ஒற்றுமை, திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மிக அற்புதமான முறையில் திருமணம், பயணங்களால் லாபம், ஒரு சிலருக்கு சொந்த தொழிலில் அபிவிருத்தி, பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வது என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 7ஆம் வீட்டு அதிபதி 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10 அடைவார். கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ சரியான வேலை இல்லாதவர்களுக்கு எதிர்காலத்தில் அற்புதமான முறையிலே வேலை, இடப்பெயர்ச்சி, அதாவது நீங்கள் விரும்பிய இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் நீங்கள் விரும்பிய இடத்தில் இடப்பெயர்ச்சியும் கட்டாயம் உண்டாகும். வெளி ஊர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ நீங்கள் செல்ல திட்டமிட்டிருந்தால் அந்த திட்டங்களும் உங்களுக்கு மிக எளிதாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்காலத்தில் கட்டாயம் உருவாகும். ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய். அவர் 11 நீசமாக இருக்கின்றார். 8 12 கூடிய சூரியன் இருப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய சங்கடங்கள் உண்டாகாது. இருந்தாலும் தந்தை வகையிலும் தந்தை உறவுகளிடத்திலும் ஏதோ ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் வீரிய செலவுகளோ வரலாம் என்பதால் அவரிடத்தில் நீங்கள் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதே அடிப்படை விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சுக்கிரன். அவர் 7 கூடிய குரு பகவான் 9 இருக்கின்றார். அற்புதமான பரிவர்த்தனையாகும். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய யோகமும் மிகப்பெரிய லாபங்களும் உண்டாகும். குலதெய்வத்தினுடைய அருளாலும் மகானுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். ஏதோ ஒரு அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்தியும் உங்களை கட்டாயம் லட்சுமி கடாட்சத்தின் மூலமாக தழுவி கொள்ளும் என்பதே அடிப்படை உண்மையாகும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தலாம். பலருக்கு நீண்ட நாட்களாக தரிசிக்க நினைத்த ஸ்தலங்களுக்கும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் இந்த மாத பிற்பகுதியில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பூரணமாக உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் புதனாகின்றார். 14ஆம் தேதிக்கு பிறகு 10 குரு வரை இருக்கின்றார். 10ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசிநாதம் ஆரம்பத்தில் 7 பிறகு 8 23ஆம் தேதிக்கு பிறகு 9 வருவார். ஆனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் படிப்படியான லாபமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டு. பணியில் இருப்பவர்களுக்கும் வளர்ச்சியும் பண வளர்ச்சியும் பதவி உயர்வும் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏதோ ஒரு வகையில் கன்னிராசிக்காரர்கள் 10ஆம் வீட்டின் மூலமாக பதவி உயர்வு, சொத்து சுகங்கள் சேர்ப்பை, உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், வாழ்க்கை தரம் உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் குறிப்பாக மாத பிற்பகுதியில் கட்டாயம் உருவாகும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த ராசிக்கு 11 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். 11 செவ்வாய் இருப்பதினால் 11 செவ்வாய் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதனால் மூத்த சகோதரி மூலமாக பலவிதமான நன்மைகள், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவது, மிகப்பெரிய எதிர்பாராத ஏதாவது உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கலிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் 11 இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் என்பதையும் நீங்கள் நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் சூரியன். அவர் ஆரம்பத்தில் 8 பிறகும் அவர் 9 இருப்பார். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் 12 விரவி 18ஆம் தேதி 12 வர இருக்கின்றார். அதனால் ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் கட்டாயம் உண்டாகும். ஒரு சில செலவுகள் ஆனாலும் அந்த செலவுகள் ஆன்மீக செலவு சம்பந்தங்களாக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகளாக இருக்காது என்பது 12 வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பலன்களாக அமையும் என்பது தெளிவான உண்மையாகும். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி 9 10 சென்றாலும் அவருடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் கிடைப்பதால் அவர்களுடைய பயிற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும், குறிப்பாக அவருடைய பார்வை ராகுக்கும் கிடைப்பதால்
பலவிதமான யோகங்களும் லாபங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமும் காத்திருக்கிறது. சரியான முறையில் நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் கட்டாயம் அமையும். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். இந்த மே மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பலன்கள்: லட்சுமி நரசிம்மரை வழிபடவும், அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம். அருகாமையில் திருக்கோயில் இல்லாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்து வழிபடலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை கடைபிடித்து கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பலன். நன்றி, வணக்கம்.